என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை கூறாமல் இந்த மயானத்தில் வந்து பேய்களிடத்தில் என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை கூற வைத்து விட்டாயே இறைவா. தெரிவிக்கின்றேன் அப்பா. ஹரிச்சந்திரன் இப்படி சுனையிலே வந்த பிணங்களை சுற்றி கொண்டிருக்கின்றேன். பிறந்த மண்ணே, பிறந்ததும் இந்த மண்ணே, இந்த சண்டாள பிறந்ததே மண்ணே, பிறந்ததும் மண்ணே, கரத்தனை கூப்பி இச்சுடலையை காக்க கனிவு கொள்ளே மதம் தத்து நல்வரம் தத்து உள்ளடி கீழாக நிறுத்தி என்னை மகிழ்விப்பாயப்பா என் சேரப்பா மகிழ்விப்பாயப்பா என் சோழக்குடி சேரப்பா மகிழ்விப்பாயப்பா. அப்பா எங்களுக்கு இருக்கின்றீர்களோ எப்படி இருக்கின்றீர்களோ நீங்கள் வெற்றப்படியை இப்பொழுது இந்த இடத்தில் நான் தொடர்ந்து செய்து வருகின்றேன் அப்பா. நீங்கள்தான் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் அப்பா. யார் போ சொல்லும் அகனிடம் யாரோ சொல்லுவா ஏழை வரோமே அகனிடம் யாரோ சொல்லுவா சொல்லுவா.
மன்னர் மன்னரே கன்னடம் கண்ணாடம் காசம் காஷ்மீரம் காந்தாரம் காம்போஜம் கிராடம் குருகும் குடகம் குந்தலம் பூஜரம் கேகயம் சசம் சபீரம் சாலவம் சிந்து சோரசேரம் திராவிடம் நேபாளம் என்று சொல்லப்பட்ட இந்த தம்பதிகளுக்கு மகப்பேறு இல்லாத காரணத்தினால் சுகரணி என்பவன் கபரவரமாய் செய்து இவ்விரதத்தின் பெயராக 27 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தார். இந்த 27 பெண் குழந்தைகளுக்கும் அஸ்வதி மரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிலிய மகப்பூரம் புத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாலம் அனுசம் கேட்டை மூலம் பூர்வாடம் உத்திராடம் திருவோடம் அபித்தம் சதயம் பூர்வத்தாரி உத்திரட்டாரி ரேவதி என்று பெயர் வைத்து 4 மேரியும் பொழுதும் ஒன்றுமாக வளர்த்து தக்க பிராய மந்தவுடன் ஆகாயத்தில் வருகின்ற சர்வசோரசன் கலையுடைய சந்திரனுக்கு மனமொழித்து கொடுத்து ஏ சந்திரா 2 புத்திரர்கள் 27 பேர்களையும் ஒரே முகமாக பாவித்து வர வேண்டும் இல்லை என் சாபத்தின் காலமாய் என மது அனுப்பி வைத்தார். ஒப்புக்கொண்ட சந்திர மண்டலம் சென்றவுடனே அருகில் சிறந்த ஓங்கினிமையில் முற்று வாழ்ந்தால் எங்கே 26 மாதங்கள் மனம் வைத்து தன் தந்தை தக்கனிட முறையின உடனே சந்திரனை அழைத்து ஏ சந்திரா என் வாழ்க்கை மீறி நடந்துவிட்ட காரணத்தினால் உன் சகல சோரசன் கலைகளும் ஈடுமாக கடவுது என்று சபமித்தார்.
நாளுக்கு நாள் அழிவுற்று வருவதை கண்ட 27 மனைவிமார்களும் ஐயோ நம் நாயகனுக்கு இப்படிப்பட்ட கதி வந்ததே என்று மனம் கலங்கி மகாவிஷ்ணுவை நோக்கி வந்ததை என்று கலங்கலங்கி மறுபடியும் தன் தந்தை தக்கவித முறையிட உடனே சந்திரனை அழைத்து ஏ சந்திரா எல்லாம் ஒன்றால் கொண்டவினை இனிமேல் உன் கலைகள் ஒரு பட்சத்தேயமும் மறுபக்கம் வளரவும் முழு பௌர்ணமி திதி என்று ரோகிணியின் கூடியின் முற்று வாழ்வாய் என வகை அனுப்பி வைத்தார். தன் மனைவியை அழைத்துக் கொண்டு சந்திரமண்டபம் சென்றவுடனே நவகிரக கோவிலினால் நீர்நிலங்கள் வறண்டு போவது ஜலகிரகம் செய்வதற்கு தண்ணீர் கிடைக்காததால் பூலோகத்திற்கு வந்து கௌதமுடைய தேவனிஷ்ட குளத்தில் நீராடி மகிழ்ந்து எழுந்து போனார். மறுநாள் காலையில் கௌதமர் வந்தார். தண்ணீர் எல்லாம் மஞ்சள் நிறமாகவும் முதிர்ந்த ரோமங்களும் சரிந்த மலர்களும் கிடைப்பதைக் கண்ட கௌதமர் இன்றிலிருந்து இக்குளத்தில் இவரே நம் நீராடினால் ஆண்களானால் பெண்களாகவும் பெண்களானால் ஆண்களாக கடவுள் என்று சாபமிட்டார். சந்திரன் தன் மனைவிகளை அழைத்துக் கொண்டு தன் மனைவிகளை கரையிலே நிறுத்திவிட்டு தான் மட்டும் நீராடி இருந்தார். உடனே ஆணுருவாக இருந்த சந்திரன் பெண்ணுருவாக கண்ட மனைவிமார்கள் ஐயோ நம் நாயகனுக்கு இப்படிப்பட்ட கதி வந்ததே என்று மனம் கலங்கி மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் செய்தார். சந்திரனுடைய அழகிலே மஞ்சள் கொண்டு இருவரது பார்வையும் இரண்டாக கலக்க பக்கத்தில் உள்ள சோழையில் கூடி கலந்தவுடனே அங்கே ஒரு ஆதிக்க சக்தியினால் ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தையை சரியிலே கிடத்திவிட்டு சந்திரனான பெண்ணை குளத்தில் மூழ்க வைத்து சுய உருவை கொடுத்து சந்திர மண்டலத்தில் கணிப்பு வைத்துவிட்டு அந்த வனத்தில் இருக்கின்ற கௌதமரை அழைத்து திருச்செங்க பிள்ளை இல்லாமல் மறந்து நின்றார். அவன் வேட்டைக்கு வருவான். அவனிடம் இவனை கொடுத்து இவன் சகலகலா வல்லவனாவான். இவன் கையிட்டு போய் சொல்ல மாட்டான். இவன் தந்தாரடி பிரதாரடி சிக்க மாட்டான். இவன் 56 நாட்டையும் ஆளுந்த சிபி சக்கரவர்த்தி ஆவான். இவன் அரியாக எனக்கும் சந்திரனுக்கும் பிறந்ததினால் இவனுக்கு அரிச்சந்திரன் என்று அழைச்சி சொல்லி சென்றார். சொல்லி சென்றார். சொல்லி எனக்கு 56 நாட்டையும் மகுடாபிஷேகம் செய்து வைத்து என் தந்தையும் சொந்த பதவி அடைந்தார். நான் நீதியோடு ஆண்டு வரும் நாளில் 2 யாத்திரை வாசிகள் வந்தார்கள். தாங்கள் எங்கெங்கே சென்றீர்கள் என்னென்ன கண்டீர்கள் என கேட்க பதினையில் மகன் சந்திரமணி மாலை சூடு மங்கையனால் என சொல்ல அதே நேரத்தில் சுயவரம் உள்ளையோ பதாதிகளுடைய புறப்பட்டு குறிஞ்சி முள்ளை மரணம் மீது விட்ட 4 நிலத்தையும் கடந்து பாலைவனத்தில் பிரவேசித்தேன். அங்கே அன்னை காளிகா தேவி ஆலயத்தை கண்டேன். நற்றுகளை விட்டிலங்கி நாகையை பொழுதிலங்கி நன்னிராசன் முன்னிலையில் உச்சேரி நோக்குதல் முடிவு என்ற கருணை விழிமுனை கண்டார்கள். கச்சேரும் கற்பனையும் கற்களையும் கச்சிலையும் கண்ணின் முன்னே நான் பார்த்ததுமே கொச்சேரும் பொற்களையும் பொற்களையும் பொற்கிலையும் பொறிந்ததோ காளிகாதேவி ஒன்றுமே கல்லாயத்தன் செயற்குதிரை வெள்ளாமல் ஆகும். நான் பார்த்தவுடனே தன்மயமாக தெரிகிறதே என்ன காரணம் என்று வேண்டி நின்றேன்.
சாயே காளி தேவி இதோ இந்த தேரை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி எவருடைய கண்களுக்கு பொன்மயமாக தெரிகிறதோ அவர்களுக்கே கொடுக்க வேண்டும் என்று அறிவித்து சென்றுள்ளார். உன் கண்களுக்கே தெரிந்தபடியால் நீயே தேரில் அமர்ந்து கண்ணமாபுரி சென்று மதுரையின் அரண்மனை அடைந்து சந்திரமதியை மனக்காண்டாய் என்று சொன்ன காளிகா தேவி பின்னாளில் வாக்கால் வந்த கடலுக்காக நாடு நகரங்களை இழந்து மனைவி மக்களை பிரிந்து இந்த மலையாளத்தை காப்பாய் என்று ஒரு வார்த்தை சொல்லவில்லை சொன்னாலே அகிலாண்ட நாயகியே நிஜம் ஒரு வார்த்தை சொல்லவில்லையம்மா. காளி கொடுத்த
எனக்கு அழகிய ஆண்மகன் பிறந்து விட்டான், எனக்கு ஆண்மகன் பிறந்து விட்டான் என்ற மகிழ்ச்சியிலே வேதியர் புடை சூழ என் மகனுக்கு தேவதாசன் லோகிதாசன் என்ற பெயருக்கு அழைத்த புத்திரனை மறந்தேன். என்னுடைய வாழ்க்கை வரமாட்டேன், என்னுடைய வாழ்க்கை வரலாம். என் மனைவி மகளை பார்க்க வேண்டும் என்றால் அந்த கம்பெனியில் சென்று பார்த்து விடுவேன். என் அருமை மந்திரி சந்தேகித்து நீங்கள் எங்கேயாக இருக்கின்றீர்கள்? இந்த 21 வருஷமாக யாருமே அருமையாக வாழ்ந்ததில்லை. இந்த போது நான் அடிமையாக்கி விட்டாய். தேவலோகத்துல தெய்வேந்திர சபையில அது எப்ப சமைச்சான்? சபை கழக சபை, ரத்தன சபை, மகா சபை என்று 3 வகை சபைகள் இருக்குது. அதை புரிஞ்சு பேசணும். தெய்வேந்திர சபையில ஏற்பட்ட வாக்குவாதம் என்னன்னா, தன்னாலும் என்று பலதாரங்களை இச்சிக்காதவனும் தன்னுயிரை போல் மன்னிவராக கருதக்கூடியவனும் பூலோகத்தில் ஒருவன் இருக்கின்றானா இல்லை என்ற ஒரு சந்தேகம். தெய்வேந்திரனுக்கு வரலாமா? சந்தேகம் வரலாமா? உலகத்தில் சந்தேகம் என்பது பெரிய விஷயம். தொற்று நோய் இப்போ
என் மருமகளுக்கு உனக்கு சந்தேகம் வரும். என் மாமியாருக்கு உனக்கு சந்தேகம் வரும். சந்தேகம் என்பது சர்வ நாசம். சந்தேகம் வரலாமா? என்ன சந்தேகம்னு கேட்க. யாருக்கு சந்தேகம்? செய்வதற்கு. சரி, என்ன சந்தேகம் கேட்கிறேன். அதெல்லாம் இருந்தா ஒரு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? அது சொல்லக்கூடாது, வெக்கப்படுறேன். என்ன வெக்கப்படுற? கோடி முட்டை கலந்து இல்லை, என்ன காரணம் கேளு. ஒன்னாம் நடக்கட்டே கொள்ள இல்லை. ஆமா, அது போறது இல்லை. ரெண்டாம் தரக்கோட குழந்தை இல்லை, 3 தரம் கட்டு, 4 தரம், 5 தரம், 7 விடியகால 5 மணிக்கு வா. பிள்ளை இல்லாத வீடு பேய் மாதிரி சுடுவான்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக நான் 1ஆம் தரம் 2 தரம் 4 6 7 தரம் மூட்டையா? நான் தலையில் முக்கடை போட்டு போடுறதா? வயசாயிட்டு நினைக்கிறியா? காசு வாங்க வெறுக்கொண்ட பணக்காரன் நான் தான்டா. வெறுக்கொண்ட பணக்காரன் நான் தான். என் கையில் இருந்தது கையில ஒரு கோரிக்கை எடுத்துக்கலாம். ஒரு கோடியா? ஆமா, வேற 5 பேருக்கு கையடியா ஒரு கோரிக்கை எடுத்துக்கலாம். அவ்வளவு கொண்ட பணக்காரன். எவ்வளவு சொத்து சோகம்? ஆமா, அடியில் ஆமா இருக்குது. பொன் பொருள் இந்த பொருள் வரும்போது என் அறக்குனரி என் மேல நம்பிக்கையா இருக்கா. காலகட்டி காலகட்டியா குழந்தையில காரணத்தினால வேதமா எனக்கு கேட்டால் குழந்தை பிறக்கும் சொல்லி பெரியவா சொன்னாங்க. பெரியவா? ஆமா, சரி. அவன் சொல்றது கேட்டு நான் அனுப்பிச்சிட்டேன். சரி, நான் மட்டும் அனுப்பிச்சிட்டேன். வேலைக்காரன் கேட்ட முத்தையன் சொல்லி அவன் தெரியும். வேலைக்காரன் முத்தையனை கூப்பிட்டு அனுப்பிச்சிட்டேன். ஆமா, நான் வேலை பார்த்தானா பார்க்கறே ஆளுங்க கேட்டாலும் கேட்கறேன்னு தெரியல. சரி, அது எனக்கு வந்தவன்டா. ஆமா, நான் வயசுல எப்படி இருந்தேன்? நான் உண்மையை நினைச்சுக்க. வெட்டிக்காரு நல்ல கடுப்பாவே வெட்டிக்காரு நல்ல கடுப்பே ஆசைப்படுவாரு. அடே
அப்படி இருக்கும் போது அடுத்த மாசம் வந்து 11 வயசு சொன்னாங்க. பைக்கில் பஸ் எங்க இருக்க நீ? அந்த நக்கரை தான் நிக்கிறேன். என்ன குழந்தை குழந்தை இருக்குது என் செல்லம். என்னை எப்படி வளர்த்தேன்? எப்படி வளர்த்தேன்? என்னை ஊட்டி ஊட்டி வளர்த்தேன். அப்ப குழந்தையா வளர்க்கலையா? சோறு சோறு சரி ஆமா பச்சரி ஊட்டி விட்டு வாயில் பாயசம் பாயசமா வாயில் சிரிச்சில்ல இப்ப ஆயசமா போதுறது உனக்கு எவ்வளவு எது அது உப்பு சரியில்லையும் சீனி சரியில்லையும் நான் ஊட்டி விட்டு வளர்த்தேன். சரி அதுக்கு என்ன நன்றி இருக்கா? என்ன இருக்கா? என்ன என்னை நிக்க வச்சு பேசலாமா? அப்புறம் உட்கார வச்சு பேசவா? எங்கட ஆசனத்தை எடுத்து வர்றேன். எடுத்து வா. ஆசனத்தை இங்க போடணும். வேலைக்கார நாய் ஆசனத்தை இங்க போடணும். தலையில் விடு. போட்டுவையா? போட சொன்னா போட்டுருவேன். போட சொன்னா ஓடிடுவேன். கீழே போடுறா. கீழே போட்டுருக்கேன். ஒரு தலையில போட்டுருக்கேன். வாங்க உட்காரு. உட்காரு உட்காரு. கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஆசனத்தை முன்னக்க போட்டு நீ முன்னக்க போய் உட்கார்ற. ரெண்டு பேரை கொல்ல போறீங்களா? ஆசனத்தை பின்னாடி போட்டு பின்னாடி உட்காரணுமா? ஆசனத்தை பின்னைக்கு போட்டுக்கல முன்னக்க உட்காரலாமா? என்னது என்ன பார்த்துட்டீங்க? என்ன வந்து
ஈஸியா கொண்டு போய் எப்பதான் விட்டோம் பக்கத்துல நிக்கிறேன். சந்தோஷமா இருக்கு. எது எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? காலகண்டி காலகண்டி கிளிடா நான் போய் கிளிக்க முடியாது. கிளி போல மூக்கு முடி லட்சணமா இருக்கா. சரி மாலை சரி சரி அம்மாவுக்கு குழந்தை இல்லை. சரி நீங்க ஒண்ணும் பண்றது இல்லையா? நான் மட்டும் வச்சிருக்கேன். ஆமா என்னைய வச்சிருக்கேன் நீ சொல்ற. ஆனா ஊருக்குள்ள வேற மாதிரி பேசிக்கிறாங்க. எப்படி முன்னாடி தான் என்னைய வச்சிருக்குது. ஏன் யாரும் சொல்ல முடியாது. அப்படி போல இருப்பா அச்சாங்கப்பா சொல்ல முடியாது. என் சமுதாயம் ஏன் இருக்க யாரும் சொல்ல முடியாது. தொட முடியாது விட முடியாது. சொல்ல முடியாது. அவனா என்னை போன்ற எனக்கு மானம் ஆமாப்பா நீ தானே மூடா போனா ஒரு முக்கியமான புள்ளி என் கையில் எடுத்துக்க என் பையில எடுத்துருவா. ஓடி ஆமாம்மா உன் கையில உனக்கு சொல்லுங்க. என் அரண்மனையை பார்த்தா வீதியில் நடந்தவங்க பார்த்தா அப்படி அண்ணன் வந்தா கழுத்து அது அப்படி உயரமா இருக்கும். அப்புறம் எத்தனை மாடி எத்தனை மாடி கட்டிருக்கேன். எத்தனை மாடி? ஒரு மாடி கட்டிருக்கேன். ஏகப்பட்ட மாடி கட்டிருக்கேன். சரி வேலைக்கு ஒன்று வச்சிருக்கேன். செலவு கொடுங்க. என்ன வச்சிருக்கேன் என்ன வச்சிருக்கேன் இல்லை அரசியலாளத்தில் ஒதுக்குவாட சொன்னேன். கலப்பு கொழு இல்லாமல் ஏன் உழுது ஏன் உழுது வந்தேன் கேட்கறது சொல்றான். கலப்பைக்கு கொழு இல்லாமல் ஏன் உழுத ஏன் உழுத அதுக்கு மேல நான் எனக்கு கோபம் வராது. வந்து புறப்படுத்துவியோ? கோபம் வந்துச்சு என்னை பற்றி வணக்காத. சரி இப்ப எதுக்கு கூப்பிட்ட என்ன யாரும் சொல்லு. வீதி அது தெரியுமா? ஏழாம் நகர் கல்ல ஆமா காலகட்டி காலகட்டி என் மனைவி பொண்டாட்டி என் மனைவிடா. அதான் பொண்டாட்டி. ஆமா போடா என் மனைவி பொண்டாட்டி வாழை காலத்துக்கு போனீங்க. வாழை கேட்டாளா? அந்த கதையை கேட்கலையா? அப்படி காலத்தை அவனுக்கு அந்த கதையை இப்ப சொல்ல வந்தவங்க உன் முன்னாடி நான் கதையை கொண்டு போய் நான் தான் ஏத்துக்கிறேன். பாட்டு வண்டியில ஏற்றி உட்கார வச்சு முன்னாடி வந்து ஓட்டுனேன். மாடை ஓட்டுனேன். இங்க இருந்து மாடை ஓட்டிக்கிட்டு ராமானுஜம் ஐயங்கார வீட்டுல போய் நானும் மாமி கதை இருக்கா போறோம். சரி திடீர்னு செஞ்சுட்டா கூட வைக்கணும். கதை எங்க போனோம். கதை எங்க போனது பாருங்க. கூட இருந்து சத்தம் வச்சுக்கிட்டு வந்து அரகர நம்ம பார்வதி பதையே பார்வதி பதையே அப்பதான் கதை முடிஞ்சிச்சு. கதை முடிஞ்சு வீட்டை விட்டு எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. அப்ப நான் சொன்னேன் நாளைக்கு கதை முடிஞ்சு போச்சு. வீட்டை விட்டு எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. நம்மளும் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வந்து கதை கேட்போம்னு சொன்னேன். நானும் சொல்லிச்சு அப்படி முந்தைய விஷயம் புரியாது. ஐயங்காரை விட்டு நான் தனியா பேச வேண்டியது இருக்கு. அப்படி ஐயங்கார வீட்டுல மாமி போச்சு. மாமி போச்ச மாமி பக்கம் ஐயங்கார என்ன பண்ணாரு? மாமி வீட்டுக்குள்ள விட்டு மரக்கன் கதவை தாழ்ப்பான். நான் இவங்க இப்பால் கடவுள தாழ்ப்பான். போட்டாங்களா போட்டிருப்பாங்க. போட்டாங்களா? ஆமா அதுக்கு சரி சத்தம் போட்டு பேசுறா. காது கேட்க நினைக்கிறியா? காது லேசுவா கேட்கும். சரி நல்லா சொல்லு. வாழைக்கு அழைச்சிட்டு போனீங்க. சரி நடந்து கேட்க கொஞ்சம் கூப்பிட்டு அந்த நடந்த வச்சுட்டு இப்ப சொல்லிக்கிறீங்க. அப்ப கதவை தாழ்பா போட்டாங்க. கதவை தாழ்பா போட்டாங்க. சன்னல் ஏறிக்கிட்டு பார்த்தேன். விளக்க அமர்த்திக்கிட்டாங்க. என்னென்ன குறை இருக்கு அதுக்கு அப்புறம் பக்கத்துல வெளிச்சம் விழுந்துச்சு. அப்ப அந்த ஓட்டையில நான் பார்த்தேன். சாமி போறதுல 2 பேரும் கதையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா சரி சரியா நடந்துச்சு. சரி 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 சரியா
சத்தம் போட்டு சொல்ற செலுத்த முடியாது. திருப்பி எங்காச்சும் கேட்டீங்களா? என்னை போய் செலுத்த முடியுமா? உனக்கு காலை ஏற்க மாட்டேங்குது சொல்றா. அதான் தாத்தா அங்கேயே படுத்து தூங்கிருச்சு முன்னாடி ஐயங்கார சொல்ல. அப்புறம் அப்பெல்லாம் பொறுத்து தரணும். அப்புறம் நடந்த விஷயத்த என்ன? நடந்த விஷயம் தான் இது. வாழையில கேட்டாளா? கேட்டாலே நீ பார்த்தையா? நான் பார்த்தேனே. நான் பார்த்தியா ஓதுவியான்னு? யாரை பார்த்தேன்? யாரை பார்த்தேன்? என் அகத்துக்காரி. ஓ அகத்துக்காரி. காலை வெட்டிய. ஏழாம் தரத்து பார்த்தையா? பார்த்தே. கேட்டாளா? என்ன கேட்டா? வாழையில கேட்டாளா? பாராயணம் கேட்டுட்டு மாமி அங்கே படுத்து தூங்கிருச்சு. சரி. அதான் ஒரு தூக்கம் தாத்தா இங்க போய் படுத்தாலும். சரி சரி. அப்புறம் திருப்பி அப்புறம் விழுப்புரத்துக்கு நடந்த விஷயத்துக்கு சொல்றேன். அப்புறம் சரி சொல்லுவோம். இந்த வரைக்கும் நான் என்ன சொல்லிருக்கேன்? சரி தாத்தா அவரை காட்டி இடத்துல கூப்பிடுறேன். மாமி எங்க படுத்து தூங்கிருச்சு. என்ன விஷயம் கேளு. கண்ணால பார்த்தியா? அண்ணாதான் பார்த்தேன். காதால கேட்டேன். அவனை உள்ள விடாத. சரி இன்னைக்கு விடாத. பார்த்தேன். அவனை சண்முக ஆமா ஆமா நேரப்பட்டு சங்கரத்தில் நெரிக்காத இன்னைக்கு பாடுறான். ஒரு மாமிட்ட வந்து என்ன பேசிட்டாரு தெரியல. ஆண்டார கட்டி குழந்தை ஏழாங்கிரமா என்ன கட்டிட்டா நீங்க என்ன படிச்சு வச்சுட்டாரு. எனக்கு ஒண்ணும் இல்லை. குறபாடியா இருக்கு. அடியே வாங்காத குறபாடிக்கு நான் இல்ல வந்து வாய் அடிக்கிறதுக்கு உனக்கு அப்படி கம்பிடு இழுத்துவாங்க. சரி என் அகத்துக்கார பார்த்தா நான் வாங்க மாட்டேன். உதயனை பார்த்தா வாங்க மாட்டேன். ஏன்னா சின்ன பையன் நல்லா ஏறி அடிப்பாங்க. டேய் உதயா
அதெல்லாம் மாற்றுறது காட்டுறது ஓட்டுறது என்ன மாட்டுறது காத்துறதுன்னா காட்டு தண்ணி அரைக்கிறது காத்துறதுல பருத்தி கொட்டை ஓட்டுறதுல மாடை ஓட்டுறது அப்படியா நீ கெட்டிக்காரடா சமத்துடா வெட்டிக்காரன் வயல்ல வெட்டிக்காரனா இருக்கு நீ சமத்துடா என்ன விஷயம் தெரியுமா நாளைக்கு சிராத்தம்னா வீட்டுல விறகு வெட்டினான்னு சொல்லுங்க நான் விறகு வெட்டிக்கிறேன் கூட்டம் உட்காந்து ஆடிக்கிட்டு இருந்தாரு அண்ணன் பார்த்து மோரக்கார கருப்பாய் நம்ம வீட்டுக்கு வந்தா அவன் எப்பொழுது மோர் ஊத்த வருவா ஆமா சூத்திரா போகணாச்சு அவருக்கு என்ன நான் தானே போட்டு வந்தேன் அதை விட்டு தாத்தா என்ன பண்ணாரு கருப்பாயை பார்த்துட்டு விறுவிறுன்னு வீட்டுக்குள்ள போய் உங்க கிண்ணத்தை தூக்கிட்டு வந்தாரு ஏன் கிண்ணத்தை எங்களை கிண்ணத்தை ஏன் கோபால கிண்ணத்தை தூக்கிட்டு வந்தாரு மோரை வாங்கிட்டு போக வேண்டியதானே அதை விட்டு கருப்பாய் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வீட்டுக்கு கூட்டு வந்தாரு என்னடா சொல்ற அவன் கொல்லப்படனால வருவா இந்த பக்கத்தை வந்தா முன்னாடி உள்ள வீட்டுக்குள்ள வந்தோடனே தாத்தா பார்த்து அவன் கேட்டா என்னங்க எனக்கு சுப்படி போட கொடுத்து கேட்டா சுங்குடி போய் ஆமா அவன் ஏன் கேட்டாவ சுந்தரி புடவை கேட்கல சும்படி புடவை சுங்குடி போடவா சரி நம்ம ஆசைப்பட்டு கேட்கறாரு அப்புறம் வருஷம் வருஷம் தீபாவளிக்கு எடுத்து கொடுக்கும்ல அந்த மாதிரி சொந்தமா எடுத்து சுத்தா குறைச்சு கொடுக்குது அதை விட்டுவிட்டு இவர் சும்படி புடவை கேட்கவும் நான் சேவை நிமிடுறேன் உங்க சேலை காயுது தாத்தா சேலை கூப்பிடாரு உள்ள கருப்பு பூனை அந்த பக்கம் ஓடிச்சு தாத்தா பார்த்துட்டாரு ஆஹா கருப்பு பூனையை பாத்தியே அந்த பூனைக்கு மண்டையில ஒரு சிகப்பு ஒண்ணு இருக்கு அதை பாத்தியா ஆட்ட பார்த்து சிகப்பா இருந்துச்சா வெளியே தண்ணி இருந்துச்சா இது பாத்துக்க அதை பார்த்தோம்னா தாத்தா பார்த்தாரு ஆக பத்திய சேலை பார்த்துட்டேன் பூனை வந்து அந்த பக்கம் ஓடுது சகனம் சரியில்லை அப்படி கருப்பாயை கையை பிடிச்சிட்டு உள்ள கொண்டு போயிட்டாங்க வைக்கப்பட அடிக்கிருச்சு ஆமா தாத்தா கையில வச்சிருந்த ஓட அகட்டினாரு பெரிய புலி விழுந்துருச்சு உள்ள விட்டுட்டாங்க நான் உச்சி படத்தை ஏறிட்டு பாக்குறேன் படப்பு ஒரு பக்கம் சரியில்லை அது எனக்கு தெரியுது காலையில் மக்களில் மாட்டு போட மாடு திங்கி மலைக்கு பூசு பூசு மோத பார்க்கணும் என்ன பண்ணிருப்பாரு அப்பதான் காரணம் வச்சு கேட்கிறேன் உள்ள பாட்டு பாடுறாங்க ரெண்டு பேரும் பொங்கும் அழகு பூத்து குலுங்கும் தங்க தாமரை பொங்கும் அழகு பூத்து குலுங்கும் தங்க தாமரை அன்பு வெள்ளம் அள்ளி வாழ்ந்தும் அன்பு வெள்ளம் அள்ளி வாழ்ந்தும்
நீங்க நேற்று அப்படி துரோகம் பண்ணலாமாடா? பண்ணலாமா? என்ன பண்ணுவாங்க? நான் உங்களுக்கு என்ன பண்ணேன்? நீங்க பண்ண நினைச்சா எரியுது, எனக்கு எரியுது, 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 எரியுது. எரியுதுடா, எரியுதுடா. நீங்க மனசார நினைச்சு பாருங்க. உங்களுக்கு என்ன குறை வச்சேன் நானு? ஆடி காட்டலையா? பாடி காட்டலையா? பாட்டு பாடி காட்டலையா உங்களுக்கு? உங்களுக்கு என்னடா குறை வச்சேன்? குறை வச்சேன், குறை வச்சேன். நீங்க குப்பரை பட்டு நினைச்சு பாருடா. மாமா கேட்க போனேன். போனல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? கருப்பாய கொல்லப்புறம் வச்சு சுங்குடி பழைய தூக்கிட்டு கொடுத்தாங்க. நீங்க செய்ய தவற மறைக்கிறதுக்காக என்ன போய் படிச்சேன்னு சொல்றேன். உங்களுக்கு நியாயமா இது? இது அடுக்குமா? பகவானே நாராயணா எனக்கு சொல்லிட்டான். வேலைக்கார முட்டைன்னு சொல்லிட்டான். உங்களுக்கு யார் சொன்னா? அவனுக்கு பிடிக்கலடா, அவனுக்கு பிடிக்கல. நீ போய் சொல்லு. தாத்தா சொல்ற நான் தூக்கேன்னு சொல்றா. கொடுக்கலடா. நீ எங்க கொடுக்கல? கொடுக்கலன்னு யாருல இருந்தது? நான் என்ன சொன்னேன்? தாத்தா சேலையை கொடுக்கல, நீங்க அங்க படுக்கல, நான் அதை பார்க்கல. குழந்தை போயிட்டு காசு காசு படத்தை படம் பார்க்காம வாங்க சண்டி எடுத்து வாடா. மாமி மாமி
தின்னுருச்சான். நவப்பழம் சாப்பிடறானா? நவப்பழம் தின்னுட்டு வந்து கொட்டை போட்டு கொண்டு வருவேன். அவன் சர்ப்ப தின்னுருச்சான் தாத்தா. சர்ப்பத்தை குடிக்கணும். சர்ப்பம் குடிக்காத. இது வெயில் காலம் சொல்லி சொல்றீங்க. தாத்தா. பாப்பு. அதுக்காக பாப்பு. ஆடு பாப்பு. என்னடா மாமி, இங்க வாங்க. தாயே, நான் சொல்வதை கொஞ்சம் பொறுமையாக கேளுங்களம்மா. மேலவனபுரம் தெற்கு உயிர் போன என் மகன் அங்கே காலகத்தில் பாம்பு கடித்து போய்வா என்று ஒரு வார்த்தை சொன்னால் அதுவே எனக்கு வரப்பிரசாதமாக இருக்கும் தாயே. அப்பா எனக்கு என்று ஒரு வார்த்தை போய் வாடின்னு சொல்லணுமா? நீனு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீ வாடி அப்பா, நான் என்ன செய்ய வேண்டும்? சொல்ல சரியா? இவர்கிட்ட பணம் வாங்கணும்னு சொல்லிட்டு போய் என் உடலில் உயிர்ல வரை எப்படி சொல்ல மாட்டேன் தாயே. ஏன் சொல்ல மாட்டேன்? ஏன் நீ சொல்ல மாட்டேன்? அப்படி நான் சொல்வதாக இருந்தால் நான் நாடு நகரத்திலிருந்து எதற்காக இந்த நிலையில் நான் இருக்க வேண்டும் தாயே. என்ன வேலை இருக்கு? நான் கூட இறங்கி போயிருக்கிறேன். நீ நல்லா தான் இருக்கியா? வெஜியடி. அதை யார் பாப்பேன்? இவதான் பாப்பேன். இவதான் பாப்பேன். ராரா. என்னால் வேதனை தாங்க முடியவில்லை. விலங்கை வெட்ட சொன்னார்கள். விலங்க வெட்டா வெட்டா யாரு சரி? 200 ஜனங்க. ஆமா. சரி, இரு. அண்ணா புண்டாவுல 200 குடம். சரி. ஏடா, எனக்கு ஒரு தடவை எப்படி பத்தோம்? 400 எடுத்துவாடா. 4 பேர் வருவா, 4 பேர் போவாடா. 4 பேர் வருவா, 4 பேர் போவா. 4 பேர் வந்து 4 பேர் தான் போவாங்க. அழகிய கண்ணே உறவுகள் நீயே நீ.
வெளியே போயிட்டு கழுவிட்டு பாதி தண்ணியை கொண்டு வந்தேன் அதை குடிச்சு அடுத்தவள் என்ன சக்தி அடுத்தவள் தெரியுமா? நான் நந்தபுரத்து வாணியாக இருந்தவள். எனக்கு வேலை செய்து பழக்கமில்லை. என்ன வேலை என்று சொன்னீர்களானால் சீக்கிரமாக செய்து முடிப்பேன். போட்டு உடம்ப சுத்திய கருக கரப்பாட்டு உடம்ப சுத்திய கருக கரப்பாட்டு மனத்தை தொட்டு என் நந்தபுரத்தில் எங்கிருக்கும் என்ன செய்ய வேண்டும்? இதை இருக்க புடிச்சுக்கணும். ஆளுக்கு 4 சாக்கு சட்டம். ஐயோ, அவர்களை அடிமுகம் வேண்டாமா? அப்படியெல்லாம் செய்யக்கூடாது ஐயா. ஆமா தடுப்பு நல்லா கண்டிரப்பால் இல்லையா
இருக்கா என்ன விட்டு சொல்லுங்கள் சுவாமி. அடே முத்தையா போன என்ன செய்வது போனது எடுத்து அவங்க கஷ்டப்படும். நான் அன்னைக்கு கண்ணுங்களா? என்ன கண்ணுங்களா? அன்னைக்கு உங்கள்கிட்ட சொன்னேன் என்ன சொன்னப்பா? வீட்டுல போலத்துக்கு இருந்து போச்சு நீங்க சரின்னு சொன்னீங்க எதுக்கு ஏண்டி? நீங்க எடுக்கிறீங்கல்ல ஏய், நானா? என்னடா நடக்குது? ஏடா, பேச விடுறாங்க. என்னடா எல்லாம் நீயே இருக்கிற மாதிரி எடுத்துட்டியா? ஏண்டி, உங்களுக்கு வேலையை ஒண்ணு சொல்லிட்டே இருக்குமா? நான் நகர்ப்புறத்து வழியாக இருந்தவள். எனக்கு வேலை செய்த பழக்கமில்லை. என்னை வெளியிட்டு சொல்லிடுறேன். நான் சீக்கிரமாக செய்து இருக்கிறாருடா. நீ எதுக்குங்க? அவனுக்கு தெரியாத வேலையை என்ன செய்யணும்? நீ சொல்லி கொடுக்கணும்டா. வாங்கும்போது என்ன வேலை விட்டுவாங்க என்ன வேலை விட்டுருவாங்க? தெரியாத வேலை சொல்லி தரப்பட்டு எழுதிடுவாங்கல்ல பார்க்கும்போது, ஐயோ, அந்த வேலை அந்த வேலை என்ன, அந்த வேலை மட்டும் தெரியுமா? இதெல்லாம் சொல்லி கொடுக்கணுமா? ஏண்டி, சொல்லி கொடுக்கணுமா நீ? இல்லைங்கடா, அவளே திருகிட்டு வா. எனக்கு கோபம் வருது நீங்க வந்தா என்ன பண்ணுவீங்க? திருகிறீங்க. சென்ற கால கோலங்கள் பாயல் விழுந்த கோடுகள் கலைந்திடும் கனவுகள். சொல்லுங்கள் சுவாமி. சுவாமி சொல்லுங்கள் சுவாமி. மேல மனுஷன் தொடர்ந்து வண்டிக்கு நெல் எடுத்துட்டு வந்தான். எடுத்துட்டு வந்தா 10 இடத்துக்கு நெல் கொடுக்கணும். ஆமா, உங்க லட்சத்துக்கு பச்சனை வேற எடுத்துட்டு வாங்க. ஒரு நாட்டுல காலம் பொண்ணுக்கு கண்ணார இந்த ஒரு வேலை மட்டும் அப்பாவை செய்து காண்பிக்க சொல்லுகிறப்பா. எங்க மாமிக்கு சீதனை கொடுத்த உரல் வீட்டுக்குள்ள போட்டு குத்துக்கணும்னு சொன்னேன். கேட்க மாட்டா மந்தையில போட்டு இப்படி ஆளாளு குத்தி இப்படி அகட்டி விட்டாங்க. வா இப்ப கட்டி விட்டுருச்சு. இது மாமிக்கு சீதனை கொடுத்த உரல். எவ்வளவு இடம் கட்டி பூனை கட்டி விட்டேன். சரிங்களா மாமி தாய் உனக்கு
பொண்டாட்டிக்கு நெல்லு குத்து பழக்கம் இல்லையா? உன் பொண்டாட்டி குத்து குத்து குத்துது. ஏன் அகத்துக்காண்டி தொட விட மாட்டேன். உங்க இருக்க துருவா அதுக்கு எடுத்து விட விட. சரி, நான் தான் போடுவேன். நான் தான் எல்லாமே பார்ப்பேன். உங்களுக்கு சின்ன சந்தேகம் கேட்கணும். உன் பொண்டாட்டிக்கு ஆரம்பி சைஸ் கொடுத்துருக்கல? ஆமா. இந்த சைஸ்ல இருக்குமா? காலம் கெட்டு போய் கிடக்கு. பவுன் விற்கிற விலையை பார்த்தா எக்கச்சக்கமா ஏறிக்கிட்டு போகுது. பழைய தோசை சீட்டு வீட்டுல கிடக்கு. அதை வந்து இதுல கடிக்க சொல்லு. பூச்சி விட்ட கூட விளையாம இருக்கு. ஏய், நெல்லு குத்த தெரியாதா? தெரியாத வழி. தெரியாத வழி. தெரியாத வழியை சொல்லிக் கொடுக்கணும். நான் கொடுத்த பாரு கிழிச்சேன் ஆமா, அவன் தாங்கிட மாட்டான். என்ன பாருப்பா இது என்ன செய்யணும்? அரிசி வேறு, உமி வேறு, வேறு வேறு பொழிச்சு பச்சனத்துக்கு எச்சனை போடாமல் வெங்கல கூடாமல் ஊற போடணும். குழந்தை என்ற யாருன்னு சொன்னான்? குழந்தைகள் சொன்னார்கள் சுவாமி. உன் குழந்தை எரிப்பைய பிறப்பை எனக்கு தெரியல. அப்படியேதான் சொல்லாதீர்கள் சுவாமி. ஓடோடி என் மகனை தாழ்த்தி விட்டு தன் இடத்தை தேடி வந்து விடுவேன் சுவாமி. விடுவதற்கு வர வேண்டும். போராட்சி மாடு முழுவதும் திருவிழக்கத்திற்கு போனோம். புரிகிறதா? மலர்ந்தும் வளராத பாதை மலர் போலே கலரும் விழி வண்ணங்கள் Thank you.
ஆ